தாவேகா தலைவர் விஜய் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த உடனே ஓகே, நடந்த தப்புக்கு ரியலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட சாரி கேட்க போறாரு. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் எந்த வதந்திகளும் பரப்பாதீங்க, தேவையில்லாம உங்களோட கருத்துக்களை பகிராதீங்க, விசாரணை நடக்கட்டும், நம்மளும் கோர்ட்டில் போயிருக்கிறோம், முடிவுகள் வரட்டும், அது வரைக்கும் தேவையில்லாமல் எதையும் பேசி இந்த விஷயத்தை தேவையில்லாமல் பெரிய விஷயமா மாற்றாதீங்க, தவறான பாதைகளில் கொண்டு போகாதீங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்ல போகிறாரோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அந்த வீடியோவுடைய வாய்ஸ் மாடுலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்தோம்னா ஓகே, அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த வீடியோவில் தான் விஜய் முதல் முறையாக தான் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கார். இது வரைக்கும் நடந்த மாநாடுகள் கூட்டங்கள்லாம் அவர் பேசினது இருக்குல்ல, அது எதுலேயுமே அவர் ஒரு தன்னை அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ளலை. இந்த வீடியோவில் தான் முதல் முறையாக தன்னை ஒரு அரசியல்வாதின்னு அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ விஜய் பேசின இந்த வீடியோவில் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அவர் வேண்டும்னே பேசாமல் விட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு கேள்வியாக இந்த வீடியோ மூலமாக அவருக்கு வைப்போம். நான் என் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லை, மனசு முழுக்க வலி, நான் திரும்ப கரூர் போகணும்னு நினச்சேன், ஆனால் போய் அங்கே மறுபடியும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் உருவாயிடக்கூடாது, 5 மாவட்டத்துக்கு போனேன், ஆனால் கரூரில் மட்டும் எப்படி இது நடந்தது, சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளியில் வரும், எங்கள் கட்சிக்காரங்க மேலே எங்கள் நிர்வாகிகள் மேலே எதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க, இப்படியெல்லாம் பேசிட்டு அக்கௌண்டபிலிட்டியை ஒரு இடத்துல கூட அவர் எடுத்துக்கவே இல்லை. அதாவது நாங்கள் எல்லா கூட்டத்துலேயும் போனோம், எல்லா இடத்தையும் சரியாக தான் நடந்தது, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நாங்கள் போலீஸ் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, நாங்கள் மக்களோட சேஃப்டி தான் முக்கியம் நினச்சோம், போலீஸாக எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, அந்த இடத்துல போய் நின்று பேசிட்டு வந்ததை தவிர எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. இதுதான் விஜய் அந்த வீடியோவில் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். இதை தாண்டி அவரோட கட்சிக்காரங்க ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் எப்படியெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ் பரப்பிட்டு இருக்காங்களோ அதையே அவரும் கடைசியில் வச்சிருக்கிறார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பழி வாங்குங்க, என் ஆளுங்களை விட்டுருங்க அப்படின்னு சினிமா டயலாக் மாதிரி பேசியிருக்கிறார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல நீங்கள் இந்த வீடியோவில் என்னென்னவோ பேசியிருக்கீங்க, உங்கள் மேலே தப்பே கிடையாது இல்லையா, எதுக்காக 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க, லேட்டாக வந்ததுக்கான காரணம் என்ன, இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்லலை, இப்போவாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்போவும் சொல்லலை. லேட்டாக வந்ததுக்கான காரணம் என்னங்கிறத எப்போ மக்கள்கிட்ட சொல்ல போகிறீங்க? ஏன்னா லேட்டானது அப்படிங்கிறது வர வழியில் லேட்டானது இல்லை, நீங்கள் கிளம்புனதே லேட்டு. எதுக்காக லேட்டாக கிளம்புனீங்க? 2வது, சுச்சுவேஷன் மோசமாயிடக்கூடாது, நான் திருப்பி அங்கே போனேன்னா அதை பார்த்து அங்கே ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் போகல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஊருக்கு கிளம்பி போனீங்கல்ல, நீங்கள் திருச்சிலையோ இல்லை சென்னையிலையோ கூட போய் உட்காந்து ஒரு கமாண்ட் சென்டரை வச்சு உங்கள் கட்சியினுடைய ஆட்களுக்கு நிர்வாகிகளுக்கு இந்த சமயத்தில் எப்படி செயல்படணும், ஒரு கட்சியாக நம்ம எப்படி மக்கள் கூட இந்த சமயத்தில் நிற்கணும் அப்படின்லாம் நீங்கள் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து கட்சி ஆஃபீஸில் உட்காந்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்களா? கரூருக்கு தானே போக முடியாது, திருச்சியிலையோ சென்னையிலையோ உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களையும் வழி நடத்திட்டு இருந்தீங்களா? நீங்கள் மக்கள் கூட போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்ல பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு சந்திச்சு அங்க என்ன நடந்தது, நான் ஏன் வந்தேன், இப்போ எங்க ஆட்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தாவேகா கட்சியினர் அங்க ஃபீல்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு விளக்கமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு கொடுத்தீங்களா? கரூருக்கு போவதானே உங்களுக்கு சிக்கல், பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு உங்க வீட்டிலேயே உட்கார வச்சு நீங்க சந்திக்கலாமே, அதுல என்ன சிக்கல் இருக்கு? ஏன்னா இந்த சூழல்ல இப்படி ஒரு பெரிய ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, 40 பேர் செத்துருக்கிறாங்க. இந்த சூழல்ல உங்க கட்சியினுடைய கூட்டத்தில் இது நடந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா உங்க கட்சியில இருந்து தாவேகாவினுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு போலீஸ்கிட்ட பேசுறதுக்கோ பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறதுக்கோ அதிகாரிகள்கிட்ட பேசுறதுக்கோ ஏன் ஒருத்தர் கூட இல்ல? அதே மாதிரி கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் நடந்ததுக்கு வேற ஆட்கள் காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெளியில இருந்து உள்ள ஸ்டாம்பேடை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க பேசுற கான்ஸ்பிரசி தியரி உண்மையிலே நீங்க நினைச்சீங்கன்னா அதை பத்திரிகையாளர்களை கூட்டு வச்சு சொல்ல வேண்டியது தானே. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டா அவங்க எதிர்கேள்வி கேட்பாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படின்ற கேள்வி வருமா வராதா? ஏன்னா இப்ப கூட நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கல, ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வீட்டில இருந்து வீடியோ தான் போட்டிருக்கீங்க. தாவேகா சார்புல வழக்கறிஞர்களை தவிர்த்து விட்டு, ஏன்னா வழக்கறிஞர்கள்ங்கிறவங்க கட்சிக்கு பொறுப்பானவர்கள் கிடையாது, கட்சி சொல்றத கோர்ட்ல சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்க. வழக்கறிஞர்களை தாண்டி நிர்வாகிகள் அப்படின்னு இந்த சம்பவம் தொடர்பா ஏன் இது வரைக்கும் ஒரு நேர்காணல் கூட, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நீங்க நடத்தல? 3வது, உங்க கட்சியிலிருந்து நீங்க தான் கரூருக்கு போகல, ஆதவ் அர்ஜுனா எங்க போனார், புசி ஆனந்த் எங்க போனார்,
நிர்மல் குமார் எங்க போனார்? கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் எங்க போனார்? கரூர் நகர நிர்வாகிகள் எங்க போனாங்க? மதியழகன் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதெல்லாம் வேற. ஸ்டாம்பட் நடந்த அன்னைக்கு இரவு ஃபீல்டில் போய் மக்களுக்கு உதவி பண்றதுக்கோ, ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கோ, இல்ல அங்க வர்ற அதிகாரிகள்கிட்ட, இல்ல போலீஸ் ஆபீசர்கிட்ட, அரசு கிட்ட பேசுறதுக்கோ ஒரு நிர்வாகிகள் கூட அவங்க கட்சியில இல்ல. எங்க போனாங்க எல்லாம்? இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி தலைமறைவானதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? தமிழ்நாட்டை நாங்கள் ஆளப்போகிறோம், இப்ப விட இன்னும் துணிவாக நாங்கள் அரசியலில் செயல்பட போறோம் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல. ஆனா உங்க கட்சியில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட ஹாஸ்பிட்டல்ல போய் மக்கள் கூட நிக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட பேசுறதுக்கும் இல்ல. இந்த எஸ்கேபிசத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கிட்டு இந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியா வந்தா மக்களுடைய சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் மக்களோடு அந்த கட்சி துணையாக நிற்கும் அப்படின்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்போ ஒரு பெரிய வெள்ளம் வருது சென்னையிலன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு பெரிய பேரிடர் நடக்குது, இல்ல ஒரு பெரிய கலவரம் தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த சமயத்துல தமிழ்நாட்டினுடைய சிஎம் இல்ல துணை முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து எங்கன்னு தெரியாம ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்துல அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீங்களே ஒரு எதிர்கட்சியா இருந்துகிட்டு அந்த சமயத்துல அவங்கள பார்த்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க. அப்ப அதையே தான் இன்னைக்கு உங்களை நோக்கி கேள்விகளா வருது. என்ன காரணத்தை சொல்லி இதை நீங்க நியாயப்படுத்த போறீங்க? எல்லாரும் போய் தலைமறைவானதை. அடுத்தது 5 மாவட்டங்கள்ல நாங்க கூட்டம் நடத்தணும், எந்த மாவட்டத்திலுமே இப்படி நடக்கல, கரூர்ல மட்டும் எப்படி நடந்தது? எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கறது ஒரு அரசியல் தலைவருடைய வேலை கிடையாது. கூட்டம் உங்களோட கூட்டம், எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்க பகிரங்கமா வைங்க. ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் இவர் தான் செய்தார், இன்னார் தான் செய்தார், இவங்க தான் பண்ணாங்கன்னு பகிரங்கமா முன்வைக்கணும். ஒரு அரசியல் தலைவருடைய வேலைங்கிறது அதுதான். எப்படி நடந்தது அப்படின்னு முடிவை உங்கள் பார்வைக்கு விட்டுறோம்னு கான்ஸ்பிரசி தியரியை முன்வைக்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை கிடையாது. முதல்ல 5 மாவட்டத்துல கூட்டம் நடத்தணும், எங்கேயுமே நடக்கலன்னு சொல்றீங்களே, அப்போ உங்க கூட்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாமக்கல்ல நீங்க பேசிக்கிட்டு வந்தப்ப எத்தனை பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னா உண்மையிலேயே அப்போ உங்க கட்சி கூட்டங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமலே தான் நீங்க பேசிட்டு வரீங்களா? திருச்சியில நீங்க பேசினப்ப எத்தனை பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுடைய மதுரை மாநாட்டுல எத்தனை பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையுமே நீங்க வருவதற்கு லேட் ஆக்குறதுனால எவ்வளவு மக்கள் கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு தெரியாமலேயே தான் நீங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் லேட்டா வந்துகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏதாவது ஒரே ஒரு கூட்டத்துக்கு நீங்க நேரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? அதே மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல ஒரு கான்ஸ்பிரசி தியரி, கூட்டத்துக்குள்ள யாரோ உள்ள வந்து ஒரு கும்பல் இதை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நீங்க வைக்கக்கூடிய தியரி. அதை நீங்க வெளிப்படையா சொல்லலனாலும் அந்த வெர்ஷனை தான் நீங்க வந்து பல மொழிகள்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய டீம், உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மொத்த ஈவெண்ட்டையும் ஒரே ஒரு கேமராவை வச்சு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்கச்சக்க கேமராவை வச்சு எல்லா ஆங்கிள்லையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ட்ரோன்களை வச்சு உங்களுடைய கூட்டத்தினுடைய வீடியோக்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஷூட் பண்ணப்பட்டுச்சு. இது எதுலையாவது இங்க திட்டமிட்டு சதி நடந்ததற்கான ஆதாரத்தை நீங்க காட்ட முடியுதா? அதை வெளியிட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கெல்லாம் உச்சமா போய் தாவேக்காவினுடைய லாயர் அவருக்கு ஒரு வீடியோவில் பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் பார்த்தோம்னா இந்த இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு கணக்கு சொல்கிறாங்கல்ல, அதில் இவ்வளோ பேர் உண்மையிலேயே கூட்டத்தில் தான் இறந்தாங்களா? எதுக்காக நீங்கள் போஸ்ட்மார்ட்டமை இரவோடு இரவா பண்ணீங்க அப்படின்லாம் கேட்குறாரு. இரவோடு இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான அதிகாரம்லாம் இருக்குது. சரி, அதை விடுவோம். இதில் அவர் முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் வேறு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இறந்தவங்களை எடுத்து வச்சு எங்கள் கூட்டத்தில் இறந்தாங்கன்னு கணக்கு காமிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளவு மோசமான உங்கள் கூட்டத்தில் உங்களுக்காக வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து இதை விட மோசமாக யாராலையாவது அசிங்கப்படுத்த முடியுமா? அப்போ எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? அடுத்தது அனுமதி கொடுத்த இடம், அந்த விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் வந்து எப்போவுமே மக்களுடைய சேஃப்டியை மட்டும்தான் முதல் கன்சர்னாக வச்சு, அரசியலெல்லாம் பின்னாடி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டியை மட்டுமே கன்சர்னாக வச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பர்மிஷனை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் கொடுக்குற இடத்துல தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ சேஃப்டியை உறுதி பண்ணுறது தான் எங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் நோக்கமாக இருந்தது. ஆனால் நடக்கக்கூடாது, நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க.
இப்போ அனுமதி கேட்ட விஷயத்துக்கு வருவோம். நீங்க என்ன சேஃப்டியை உறுதி பண்ணீங்க மக்களுக்கு? குறுகலான இடம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி பல முறை விளக்கம் கொடுத்துட்டாங்க, பலரும் கொடுத்துட்டாங்க, காவல்துறையிலேருந்து கொடுத்துட்டாங்க, பல விளக்கங்கள் வந்துருச்சு. நம்மளும் போன முறை ஏற்கனவே போட்ட வீடியோவில் இது சம்பந்தமான விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். நீங்க உங்க கட்சியிலிருந்து அனுமதி கேட்ட இடம் 2 லைட் ஹவுஸ் கார்னர் குமரன் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு, 2வது உழவர் சந்தைக்கு பக்கத்துல. இந்த 2 சாலைகளை விட வேலுச்சாமிபுரம்ங்கிறது எந்த வகையிலுமே குறுகிய சாலை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம வந்து போட்டோவோட எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த 2 சாலைகள்ல நிறுத்துற கூட்டத்தை விட வேலுசாமிபுரம் சாலையில அதிக கூட்டத்தையும் நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு பேர் கூடுறாங்கல்ல, இந்த ரோடு போதுமானதா? இங்க ஏதோ ஒரு கிரவுண்ட கொடுத்துருக்கலாம்ல, ஒரு பெரிய கிரவுண்ட்ல கொடுத்து நடத்த சொல்லியிருக்கலாம்ல. நியாயமானதுதான், கிரவுண்ட்ல கொடுத்து நடத்த சொல்லியிருக்கலாம். அப்ப கரூர் டவுனுக்குள்ள 50,000 பேர் கூடி நிக்கிற மாதிரி கிரவுண்ட் இருக்குமா? இல்ல ஊருக்கு வெளியில ஒரு லேண்ட் எடுத்துக்கங்க, நீங்க அங்க கிரவுண்டை வச்சு அங்க கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னா தாவேகா கட்சி தலைவர் ஓகே நாங்க கிரவுண்ட்ல போய் ஊருக்கு வெளியில நடத்திக்கிறோம் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? விக்கிரவாண்டி மாநாடும் மதுரை மாநாடும் ஊருக்கு வெளியில தானே நடந்துச்சு. அப்ப அதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க நடத்துனது மாநாடு, இங்க நடத்துறது வேன் பிரச்சாரம். வேன் பிரச்சாரம் அப்படிங்கிற வடிவத்தை தாவேகா தேர்ந்தெடுத்ததே ஊருக்கு மத்தியில் நின்று மக்களிடம் பேசுதல் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல ஊருக்கு வெளியில இடம் கொடுக்குறோன்னு சொன்னா அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. தாவேகா கட்சியினரும் ஊருக்கு வெளியில இடம் கொடுங்கன்னு எங்கேயுமே கேட்கல, கிரவுண்டு கொடுங்கன்னு எங்கேயுமே கேட்கல. கரூர் நகரத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்ட 5 இடங்கள், பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கப்பட்ட 5 இடங்கள்ல ஒரு இடத்தை தான் உங்களுக்கு ஒதுக்க முடியும். அதுல நீங்க கேட்ட 2 இடத்தை விடவும் வேலுச்சாமிபுரம்ங்கிறது எந்த வகையிலும் குறுகலானது கிடையாது. அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மக்களோட சேஃப்டியை பத்தி எந்த கன்சர்னுமே இல்லாம ஊருக்குள்ள நின்று நாங்க பேசுவோம், 50,000 பேரை கூட்டுவோம், ஆனா வேன்ல நின்று பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, வேன் பிரச்சாரங்கிறது ஒரு இடத்துல 50,000 பேர் 40,000 பேர் 30,000 பேரை கூட்டி பேசக்கூடிய ஒரு வடிவமே கிடையாது. வேன் பிரச்சாரங்கிறது ஒரு மாவட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்தப்போ போகும்போது பார்த்தோம்னா 4-5 இடத்துல பேசிக்கிட்டே போவாங்க, வழி முழுக்க பேசுவாங்க. பல இடங்கள்ல முன்னேற்பாடு பண்ணி வச்சு அங்கெல்லாம் நின்று பேசிட்டு போவாங்க. அங்கங்க அந்தந்த பகுதிகளை சேர்ந்த தொண்டர்களை கூட்டி வச்சிருப்பாங்க. அதனால ஒரே இடத்துல கூட்டப்படுறது அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். ஆனா இங்க விஜய் என்ன பண்றாருன்னா, மாவட்டத்துக்கு ஒரே ஒரு இடத்துல தான் பேசுவேன், அதுவும் நான் 12 மணின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வருவேன், அந்த இடத்துல வந்து எல்லாரையும் கூட்டி எனக்கு நிறுத்துறதுக்கு வசதி வேணும் அப்படின்னு கேட்டா, கரூர் மாதிரியான ஒரு நகரத்துல எந்த இடத்துலையுமே 50,000 பேர் நின்று பேசுறதுக்கான வசதிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப நியாயப்படி விஜயினுடைய வேன் பிரச்சாரத்துக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது தவறுன்னு வேணா சொல்லலாம். அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா 12 மணிக்கு கேட்டா 12 மணின்னு வந்திருப்பீங்க. 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, ஆனா மக்கள்கிட்ட அறிவிச்சது 12 மணி. இதுலயே 3 மணி நேரம் கேப் இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 3 மணிக்கு நீங்க பேச வருவீங்க, ஆனா 12 மணிக்கே வந்து மக்கள் 3 மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்கணும், அது வரைக்கும் கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் 3 மணிக்குன்னு பர்மிஷனை கேட்டுட்டு 12 மணிக்குன்னு அறிவிச்சிருக்கீங்க. ஆனா 12 மணிக்கு அறிவிச்சுட்டு 3 மணிக்கு வந்து சேரல, 7 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. மக்களுடைய சேஃப்டி தான் முக்கியம் நினைக்கிறவங்க 7 மணிக்கு வந்து கூட்டத்துக்கு 7 மணி நேரம் தாமதமா வந்து மக்களை காக்க வச்சுட்டு அவஸ்திப்பட வச்சுட்டு வந்து நிக்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி தப்ப ரியலைஸ் பண்ணாம நியாயப்படுத்திட்டே போறீங்க. இங்க கிளம்புனது லேட்டு, நாமக்கலுக்கு வந்து சேர்ந்தது லேட்டு, நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவது கரூருக்கு உடனடியா போனீங்களான்னா அப்பவும் ரோடு ஷோ நடத்திக்கிட்டு பொறுமையா நகர்ந்து போயிருக்கீங்க. சாதாரணமா ஒரு அரசியல் இயக்கங்கள் எங்க பர்மிஷன் கேட்டாலும் ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்டா அந்த இடத்துல மட்டும்தான் கூட முடியும், ரோடு ஷோலாம் போக முடியாது. ரோடு ஷோனா ரோடு ஷோன்னு பர்மிஷன் கேட்கணும், கூட்டத்துல பேசுறதுக்குன்னு பர்மிஷன் கேட்டு ரோடு ஷோ போக முடியாது. பேரணினா பேரணின்னு பர்மிஷன் கேட்கணும். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அனுமதி கொடுத்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மக்கள் கூடுறதுக்கு அப்படிங்கிறதே ஒரு மணி நேரம் தான் அதிகபட்சம் முன்னாடி வந்து அலோவ் பண்ணுவாங்க. காலையில இருந்தே கூடி நிக்கிறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா நிக்கிற இடம் ரோட்டுல உங்களுக்கு 3 மணி நேரம் பர்மிஷன், 4 மணி நேரம் பர்மிஷன்னா அந்த நேரம் மட்டும்தான் அனுமதி. அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்ன பின்ன எடுத்துக்கலாம், 1.5 மணி நேரம் முன்ன பின்ன எடுத்துக்கலாம். ஆனா இங்க தாவேகா விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, 12 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரே இடத்துல மக்கள் கூடி நிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, ஒண்ணு
விஜய்க்கு போதுமான கட்டுப்பாட்டை காவல்துறை விதிக்கவில்லை. அவர் கட்டுப்பாடு போட்டு எங்களை முடக்குறாங்கன்னு சொன்ன காரணத்துக்காகவே அவருக்கு போதுமான கட்டுப்பாட்டை காவல்துறை விதிக்காமல் போய்விட்டது அப்படிங்கிறது ஒண்ணு. அல்லது கட்டுப்பாடுகள் விதிச்சோம், தாவேகா நிர்வாகிகளும் விஜயும் அந்த கட்டுப்பாட்டை துளி அளவு கூட மதிக்கல. இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். அடுத்தது, எந்த தப்புமே நாங்க செய்யல, போலீஸ் ஒரு இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த இடத்துல நின்று பேசிட்டு போனதை தவிர எந்த தப்புமே நாங்க செய்யல அப்படிங்கிறார். நாமக்கல்ல இருந்து கரூர் வரும்போதே பார்த்தோம்னா அவர் திட்டமிட்ட வழியில வராம வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியா வண்டியை திருப்பி வேணும்னே வேற ரூட்ல போயிட்டு காலதாமதத்தை ஏற்படுத்தினார் விஜய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை வச்சிருக்கு. அதே மாதிரி 6 மணிக்கு முனியப்பன் கோயில் ஜங்ஷன்ல கரூர்ல ராங் ரூட்ல போயிட்டு தொல்லையை ஏற்படுத்தினார், தாமதப்படுத்தினார். அங்கேயே நின்று ரொம்ப நேரம் அவருக்கு வரவேற்பு நடத்தப்பட்டு ரோடு ஷோ மாதிரி நடத்தப்பட்டுச்சு. இதுவும் அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறி நடந்தது அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இதெல்லாம் வேண்டுமென்றே நீங்கள் வழியை மாத்தி போனீங்க, தப்பான ரூட்ல போனீங்கன்னு சொல்லியிருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல்ல. இதை நீங்கள் மறுக்கிறீர்களா? மறுக்கிறீங்கன்னா அந்த வீடியோல நாங்க தப்பான பாதையில போகல அப்படின்னு விளக்கம் சொல்லுங்க. அதே மாதிரி 50 மீட்டர் முன்னாடி அந்த கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்த பிறகு, அந்த வண்டி வந்த பிறகு 50 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டியை நிறுத்த சொல்லி அங்கவே இருந்து அவரை பேச சொன்னோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை சொன்ன எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் இல்லை, உண்மைதான். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்த சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. உங்களுடைய பஸ் வரும்போதே மக்கள் இந்த பக்கம் பிரிகிறதையும், அதனால ஸ்டாம்பேட் ஏற்பட்டு மக்கள் அங்க பின்னாடி பார்த்தோம்னா மயங்கி விழுறதையும் மேல இருந்து ஒருத்தர் வீடியோலாம் எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோக்கள்லாம் இருக்கு. இந்த வீடியோ தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார். அதாவது ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது நீங்க பேசுனதுக்கு அப்புறம்லாம் நடக்கல, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க கூட்டத்தில் நிக்க முடியாம. அதே மாதிரி உங்களுடைய வண்டி உள்ள வரும்போதே ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பல பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கிறாங்க. பஸ் நின்று ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல சிக்கினதுக்கு அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. இதைத்தான் உங்களுடைய பவுன்சர்ல இருந்து ஒருத்தர் உங்ககிட்டயே சொல்றாரு. இதுக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு, நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க, ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர், லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஆம்புலன்ஸை வழிவிட சொல்லுங்கன்னு 2 நிமிஷம் நிறுத்திட்டு மறுபடியும் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இது எல்லாமே வீடியோவா இருக்கு. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? அப்ப கூட்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த கன்சர்ன் எதுவுமே இல்லாம நீங்க பேசுறதுல கவனமா இருந்திருக்கீங்க. இது தப்பா தெரியலையா உங்களுக்கு? இதை திட்டமிட்டு நீங்க பண்ண கிரைம் அப்படின்னு உங்க மேல நாங்க குற்றம் சாட்டல. ஆனா இது எல்லாத்துக்கும் பொறுப்பாளியா அக்கௌண்டபிலிட்டி நீங்க அப்படிங்கிறத மறுக்கிற இடத்துல இருந்து உங்களை கேள்விக்குள்ளாக்க வேண்டி இருக்கு. ஏன்னா தான் மேல இருக்கக்கூடிய பொறுப்பை மறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு தவறு. பொறுப்பை மறுக்கிறவங்கிறவங்க என்ன சம்பவம் நடந்தாலும் என்ன நடந்தாலுமே அக்கௌண்டபிலிட்டியை வேற ஒருத்தவங்க மேல தள்ளி அவங்க தலையில சுமத்திட்டு தான் தப்பிக்க தான் பார்ப்பாங்க. அந்த வேலையை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது. லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறு நடந்து விட்டது, அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அக்கௌண்டபிலிட்டியை அடுத்தவங்க மேலே தூக்கி போடாதீங்க, ஆதாரம் இல்லாமல் தூக்கி போடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் கட்சி நிர்வாகிகளை, சோசியல் மீடியா நிர்வாகிகளெல்லாம் தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறீங்க. இத்தனை தவறுகள் உங்கள் கூட்டத்தில் நடந்திருக்கு, எத்தனையோ நம்ம சொல்லியிருக்கிறோம். இவ்வளவு தவறுகளுக்கு உங்கள் கட்சி நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் வேற என்ன பண்ணணும்? நியாயப்படி உங்கள் மீதே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் கூட காவல்துறைக்கு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, நம்ம தெலுங்கானாவில் பார்த்துருக்கிறோம். அல்லு அர்ஜுனுடைய கூட்டத்தில் ஸ்டாம்பேட் நடந்ததுக்கு அவரே கைது செய்யப்பட்டார். ஆனால் இங்கே உங்கள் மேலெல்லாம் வழக்கு போடலை. உங்கள் கட்சியினுடைய அனுமதி வாங்கின நிர்வாகி, இந்த கூட்டத்துக்கான பொறுப்பேற்றுக்கிட்ட நிர்வாகி, கூட்டத்தில் காவல்துறை உத்தரவை மீறின நிர்வாகிகள், சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்த பிறகு
ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண உங்கள் கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதை கூட எடுக்கக்கூடாதுன்னா அப்போ இத்தனை மக்கள் இருந்ததற்கு எந்த பொறுப்பும் யாரும் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க ஒன்றும் உங்கள் கட்சி சோசியல் மீடியா வாரியர்ஸ்லாம் வந்து அரசாங்கத்தை விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படலை. தே ஆர் ஃபேக் நியூஸ் பெட்லர்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஃபேக் நியூஸை உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய விவாதம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் கடும் துன்பத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபேக் நரேட்டிவ்ஸு ஃபேக் நியூஸை வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வழக்கு போடாமல் வழக்கு பதியாமல் நீங்கள் ஃபேக் நியூஸ் பரப்புங்க, தாராளமாக பரப்புங்க, அது உங்களுடைய கருத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்களா போலீஸ்? அதே மாதிரி உங்கள் கட்சியினுடைய சீனியர் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கலவரத்தை தூண்டுற மாதிரி ட்வீட் போடுறார். நேபாள் மாதிரி இலங்கை மாதிரி இந்த அரசாங்கத்தை நம்ம கவிழ்க்கணும், வன்முறையில் இறங்கி கவிழ்க்கணுங்கிறத தூண்டி விடுறாரு மக்கள். அவரு இதுக்கு பேர் கருத்துரிமையா? ட்வீட் போட்டுட்டு அப்புறம் டெலீட் பண்ணிட்டார் உடனே. உங்க ட்வீட் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க இருக்குது. உங்க ட்வீட்டை மையமாக வச்சு தாவேக்காவை சேர்ந்த ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி அதுல நம்ம எப்படியெல்லாம் இங்க வந்து வயலன்ஸ்ல ஈடுபடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஸ்கிரீன்ஷாட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல. உங்க கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாடு முழுக்க எங்கள் கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள் கைதுக்கு எதிராக மாபெரும் மக்கள் புரட்சி நடக்க போகுது அப்படின்னு போடுறாரு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் திட்டமிட்ட சதிக்கு எதிராக இந்த புரட்சி நடக்கும்னு போடுறாரு. இது உண்மையிலே கட்சியோட ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுங்க? தமிழ்நாடு அரசு தான் உங்களுக்கு எதிராக திட்டமிட்ட சதி பண்ணுச்சு அப்படிங்கிறது கட்சியோட ஸ்டேட்மெண்ட்டா இல்ல அந்த தனிநபருடைய ஸ்டேட்மெண்ட்டா? அந்த தனிநபருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு வயலன்ஸை தூண்டி விடுறாரு, ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு போடலாமா கூடாதா? அப்ப ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல மற்றவங்களோ பார்த்தோம்னா தலைமறைவா இருந்துகிட்டு இந்த ட்வீட்டை போட்டுட்டு போறாங்க. அதே மாதிரி போலீஸினுடைய வேலை, ஒரு கூட்டத்தில் போலீஸினுடைய வேலை அப்படிங்கிறது, ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெளியில இருந்து ஒரு கும்பல், அதாவது எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க வெளியில ஒரு கும்பலா திரண்டுக்கிட்டு ஆயுதங்களோட நடந்து இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி 2 பேருக்கும் மோதல் ஆயிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகளை தடுப்பதற்கு அரணாகத்தான் போலீஸ் வந்து இருப்பாங்க. எந்த ஒரு கூட்டத்திலையுமே அதான் நடக்கும். உள்ள போய் நின்றுக்கிட்டு கூட்டத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கட்சிக்காரங்களும் எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் கரெக்டாக இருக்கிறாங்களா, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் மோதிக்காமல் இருக்கிறாங்களான்னு பார்க்குறது போலீஸோட வேலை கிடையாது. நீங்கள் எந்த கூட்டங்களுக்கு ஒன்றா போய் பாருங்கள். கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது போலீஸோட வேலை கிடையாது. கூட்டத்துக்கு வெளியில் பாதுகாப்பு கொடுப்பது அப்படிங்கிறது தான் போலீஸோட வேலை. கூட்டத்துக்கு உள்ள ஒரு ஸ்டாம்பேட் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள். இதை ஏற்றுக்குங்க மிஸ்டர் விஜய். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்கிறது. அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் உள்ள இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்ததுன்னா அவங்க போய் போலீஸ்கிட்ட போயிட்டு இவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த ஒரு வேற கேங் மாதிரி தருது, இவங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள போலீஸ் வெளியேற்றுவாங்க. உள்ளே போய் ஒவ்வொரு ஆளையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போலீஸோட வேலை கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில். அப்படி பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போலீஸ் உள்ளே பூந்து எங்கள் கட்சி தொண்டர்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தலைவரை பேச விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த அனுமதி கொடுக்குற விஷயத்தில் பார்த்தோம்னா நீங்கள் கேட்ட அந்த லைட் ஹவுஸ் கார்னர் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு கார்னர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க ரோட்டில் பார்த்தோம்னா அமராவதி ஆற்று பாலம் இருக்குது. ஒருவேளை அங்கே போலீஸ் அனுமதி கொடுத்துருந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பேட் ஆகி அதுலேருந்து கூட்டத்தில் இருட்டில் எல்லாரும் ஓடி அந்த ஆற்றுக்குள்ளே அந்த பாலத்திலேருந்து கீழே விழுந்திருந்ததுன்னா எவ்வளவு பெரிய மோசமான நிலையாக அங்கே வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? இங்கே ஒரு ஆற்று பாலம் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த இடத்த எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்த பாதுகாப்பு கொடுக்காம விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ என்னன்னா மொத்தமாக பார்த்தோம்னா நாமக்கலுக்கு நீங்கள் லேட்டாக வந்ததே மிகப்பெரிய தவறு. அங்கேருந்து கரூருக்கு வர்றதுக்கு இன்னும் தாமதப்படுத்தினது அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய தவறு. மக்கள் உங்கள் கூடயே வந்துடுறாங்க, தொண்டர்கள், உங்களால் வேகமாக வர முடியலன்னு சொல்ல போகிறீங்களா? ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டால் நீங்கள் எத்தனையோ ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கீங்க, எத்தனையோ அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க. அப்போல்லாம் உங்கள் காருக்கு பின்னாடி தொண்டர்கள் ஓடி வந்திருக்காங்களா? கட்சி நிர்வாகிகள் அனுமதி அளிக்காமல், கட்சி நிர்வாகிகள் கண்ணசைக்காமல் ஒரு ரோட்டில் ரோடு ஷோ மாதிரி மக்கள் கூட்டமாக நடந்து போகிறது, வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே ஆட்டம் ஆடிக்கிட்டு வீலில் மாட்டிக்கிற மாதிரிலாம் போயிட்டு நடந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கட்சி நிர்வாகிகள் கண்ணசைவு இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நடக்கும்,
உங்களுடைய ஸ்டார் பேஸ்னால அப்படி நடக்குது அப்படின்னா நீங்க எத்தனை ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும், அதுதான் என்னோட மாஸ் அப்படின்னு பெரும் கூட்டம் திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரசிகர்கள் வந்து ஆபத்தான சாகசங்களை செஞ்சுக்கிட்டு வர்றத உள்ள உட்காந்து ரசிக்கிறீங்க. அப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தவறுன்னு உங்களுக்கு புரியல. அதே மாதிரி ஒரு கூட்டம் முடிஞ்சு இவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களோட குடும்பங்கள் சொல்றீங்க. உங்களுடைய குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தவங்க இறந்தா இப்படிதான் எல்லாரும் ஓடி போய் தலைமறைவாங்களா? அப்ப இது எதையுமே இந்த தவறுகளை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இல்ல ரியலைஸ் பண்ணல, அக்செப்ட் கூட பண்ணிக்க வேணாம். தவறுன்னு உணரக்கூட இல்லை. அதுதான் உங்களோட பேச்சில் வெளிப்படுது. அக்கௌண்டபிலிட்டியை ஷிஃப்ட் பண்றது மட்டுமே உங்களோட நோக்கமா இருந்திருக்கு. இதுக்காகவே 4 நாளா ஒரு கான்ஸ்பிரசி தியரி நரேட்டிவ் இங்க செட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அந்த நரேட்டிவை வலிமைப்படுத்துற விதமா தான் நீங்க இன்னைக்கு பேசியிருக்கீங்க. அப்ப அக்கௌண்டபிலிட்டியை இன்னொருத்த மேல தூக்கி போட்டு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடக்கூடிய பேச்சாதான் இத்தனை பேர் மரணத்தில் பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடக்கூடிய பேச்சாகத்தான் இந்த வீடியோவில் உங்களுடைய பேச்சு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இது நாள் வரை நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீர்கள். இந்த வீடியோவிலிருந்து தான் நீங்கள் பக்கா அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கீங்க.